ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் உங்க சிவா பேசுறேன். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, பெங்களூர்ல உள்ள பெரிய ஃபன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட்டடா இருக்குன்னா, பெங்களூர்ல உள்ள நம்ம சர்ஜாபுரம் ரோட்ல லொக்கேட்டடா இருக்குது. இங்க நாங்க வந்துட்டு நாங்களும், எங்க தங்கச்சி ஃபேமிலி இந்த மாரி 2 ஃபேமிலியா உள்ள என்டர் ஆனோம். இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம்னால உள்ள என்னென்ன கேம் இருக்குன்னு எங்களுக்கு அந்த அளவு ஐடியா இல்ல. உள்ள நாங்க வர்றதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்ல என்னென்ன கேம் இருக்குன்னு எல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டோம். உள்ள ஸ்டார்ட்டிங்ல போன உடனே ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, நம்ம வால் கிளைம்பிங் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. வால் கிளைம்பிங்ல என்னன்னா, மினிமம் நம்ம 10 இயர்ஸ் ஏஜுக்கு அப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ தான் அலோவ் பண்ணுவாங்க. மத்தபடி அடல்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மினிமம் வெயிட் இவ்வளோ இருக்கணும். அந்த மாரி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு போல. நாங்க அங்க போய் பார்த்தோம். நாங்க என்னன்னா, மொத்தமா ஒரு டேக் தான் வாங்கியிருந்தோம். நாங்க என்னன்னா, அது ஆல் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா, 1900 பிளஸ் 1900 பிளஸ் டாக்ஸ் லைக் வருது. வித் டாக்ஸோட 2200 சம்திங் வருது. பரவால்ல. அது ஒர்த்து தான். அது வந்துட்டு நம்ம எல்லா கேமும் விளையாடுற மாரி இருந்ததுன்னா, அது ரொம்ப ஒர்த்து நமக்கு. ஃபேமிலியா போகும்போது ரொம்ப ஒர்த்து. நாங்க என்னன்னா மொத்தம் அ அ 5 பேர் போயிருந்தோம். நாங்க 3 பேர் எடுத்துட்டோம். மத்தபடி மிச்சம் 2 பேர் என்னன்னா, நம்ம எந்தெந்த கேம் தேவைப்படுதோ, ஸோ அதுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, அந்த வால் கிளைம்பிங் வந்துட்டு ரொம்ப சேஃப்டி எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்குது. ஸோ சின்ன சின்ன பசங்க தான். அவங்க வந்துட்டு ஏறும்போதெல்லாம் ஒரு இதா எல்லாம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க. பட் கொஞ்சம் ஒரு முக்காவாசி போன உடனே அவங்களால அந்த கிரிப் இல்ல. அந்த கிரிப் இல்லாம கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கரெக்ட்டா கீழ வந்துடுறாங்க. பட் அது கீழ வந்தாலும் சேஃப்டிக்கு சேஃப்டி பெல்ட், ஹெல்மெட், ஜாக்கெட், ஷூ ஸோ எல்லாமே பக்காவா இருக்குது. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கேம தான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்க தம்பி ஒரு ஆள் வந்துகிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கேம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 2 பேர் போனாங்க. இப்போ அடுத்தால 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. என் பொண்ணு வந்துட்டு இந்த கேம்ஸ பார்த்துக்கிட்டே இருந்தா. எப்படி என்ன பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆ ஓகே. நீங்க பாருங்க அந்த கேம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பையன் இப்போ வந்துட்டு அதில கீழ இறங்குற பையன் வந்துட்டு டாப் லெவல்ல ரீச் ஆயிட்டான். ரீச் ஆன உடனே என்னன்னா, அங்க ஒரு பஸர் இருக்கும். அந்த பஸ்ஸ பிரஸ் பண்ணணும். அந்த பிரஷர கரெக்ட்டா பிரஸ் பண்ணிட்டு, இவன் கரெக்ட்டான இதுக்கு வந்துடுச்சான். இவன் வந்துட்டு அவங்க கேம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். ஃபினிஷ் பண்ணிட்டு இதாயிட்டான். இனி அடுத்தால இனி அடுத்த பசங்க இனி அடுத்த ரைடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தால நாங்க என்ன கேம் ஷோக்கு போனோம்னா, 70 சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்துச்சு. அதுக்கு போனோம். அதுக்கு நான், என் பிரதர், என் ஒய்ஃப் 3 பேரும் போனோம். அது வந்துட்டு பரவால்ல நல்லா இருந்துச்சு. 70ல வந்துட்டு 70 இது குடுத்தாங்க, மிரர் குடுத்தாங்க. அத வந்து மாட்டிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜுராசிக் பார்க் வேர்ல்டுக்குள்ள போனா எந்த மாரி இருக்கும்? டைனோசர் ஜுராசிக் பார்க். ஸோ அந்த மாரி ரொம்ப அந்த மாரி கொடூரமான மிருகங்கள்லாம் நம்மள தாக்குறது மாரி வரும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா 2 ஷோவா போட்டிருந்தாங்க. ஒரு ஷோ வந்து இந்த மாரி டைனோசர் ஷோ. இன்னொன்னு வந்து இத விட கொஞ்சம் வந்துட்டு அட்வென்ச்சரா இருந்துச்சு. அது இத விட கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே. அடுத்தால என்னன்னா, நாங்க போனது வந்துட்டு இந்த ஆஃப் ரோடு ஏடிவி பைக் ரைட்ல போனோம். அந்த பைக்ல போறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் குடுத்தாங்க நம்மளுக்கு சேஃப்டிக்குள்ள எக்யூப்மெண்ட் அந்த மாரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது நம்ம சேஃப்டிக்குள்ள நம்ம சேஃப்டி ஜாக்கெட்டு, சேஃப்டி பெல்ட் நம்ம வந்துட்டு கைக்கு, காலுக்கு ஸோ அந்த மாரி எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்குமே அதில சேஃப்டி எல்லாம் பக்காவா போட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்துட்டு என்னன்னா, எல்லாருமே சேஃப்டி ரூல்ஸ கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதுபோல எல்லாத்துக்கும் அந்த சேஃப்டி ஜாக்கெட்டு எல்லாம் குடுத்து எல்லாம் இது பண்ணிட்டு, அவங்க எல்லாம் ஓகே. எல்லாமே அவங்க தான் எல்லாமே மாட்டி விடுறாங்க. ஸோ எல்லாமே அவங்க பக்காவா பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு நாங்க வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரைடு ஆக்சுவலா 3 வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிள்ல வந்துட்டு ஒரு ஆளு தான் டிராவல் பண்ணணும். எக்ஸ்ட்ரா யாரையும் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாங்க. அ இந்த கேம்ஸ்ல எப்படின்னாக்கி மொத்தம் வந்துட்டு 4 லேப்ஸ் பாத்துருங்க. 4 லேப்ஸ்னா, இது 3 லேப்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம வந்துட்டு அவுட்டர்ல வந்துட்டு வர்றது மாரி இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். ரொம்ப ஒண்ணும் ரஃப்பா இருக்காது. அவுட்டர்ல உள்ளது வந்துட்டு நார்மலா தான் இருக்கும். போயிட்டு கொஞ்சம் ஈஸியா வரலாம். கொஞ்சம் மேடு பள்ளம்லாம் குறைவா தான் இருக்கும். இந்த 3 லேப்ஸ யார் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு 4வது லேப்ஸ். ஸோ 4வது லேப்ஸ்ல எந்த மாரின்னா, அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கும். அதுக்கு நம்ம ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல ஸ்லோப் மாரி இருக்கும். அத நம்ம மேல ஏறுனா அந்த பிரிட்ஜ் வந்துட்டு கீழ இறங்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட்டா இருந்துச்சு. அதுல ஏறதுக்கு தான் எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட்டா இருந்துச்சு.
அதில் 3 ரவுண்டே ஈஸியாக எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இப்போ என் பிரதரு, அப்புறம் மணி அவங்க 2 பேருமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஃபோர்த் ரவுண்டு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் என்னால் அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஆக்சுவலாக 3 டைம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணேன். அந்த ஃபோர்த் ரவுண்டை முடிக்கிறதுக்காண்டி. அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போஸ் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. இந்த வண்டியில் என்ன ஒரு ட்ராபேக்னா, நம்ம நார்மலாக பைக்கில் இருக்கிறது மாதிரி அந்த ஆக்சிலேட்டர் இல்லை. அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அது என்னன்னா அவங்க ஆக்சிலேட்டருக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி என்னது சின்ன ஒரு சோக்கு மாதிரி ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் இல்லை. நம்ம ரெகுலராக நம்ம பைக் ஓட்டி அந்த ஆக்சிலரேட்டரை நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறதுனால. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி வேற எல்லாம் ஓகே தான். வேற எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே அப்படிதான் நல்லா இருந்தா சொன்னாங்க. பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சேஃப்டி எல்லாம் பக்கா தான். பட் வண்டி எல்லாம் ஓகே, நார்மல் தான். இந்த இடம் நல்லா அப்படியே கம்ப்ளீட்டாக முடித்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். எல்லாம் வண்டியெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் விட்டுட்டு, அப்புறம் ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலியில் ஆட்கள்லாம் கூப்பிட்டு சப்போஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த கேமுக்காக பிளான் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக